ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய பச்சைப்பயிறு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பச்சைப்பயிறு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க. ஆனால் இதோட டேஸ்ட்டு நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. நீங்கள் இந்த மாதிரி பாயசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த பாயசம் செய்கிறதுக்கு 200 கிராம் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நெய்யோ எண்ணெயோ சேர்க்காம கலர் மாறுற வரை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்ல கலர் மாறிடுச்சு. பயிரோட மணமும் வருது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் பயிரை மாற்றிட்டு 2-3 தடவை கழுவி சுத்தம் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் பயிர் எடுத்தனோ அதே கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிகை உப்பு சேர்த்து மூடி போட்டு 2-3 விசில் வச்சுக்கலாம். சீக்கிரம் வேகணுன்றதுக்காக நான் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேங்க. பயிர் வெந்துட்டுருக்கட்டும். பெரிய தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாங்க. அரை கப் தண்ணி சேர்த்து திக்காக ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கலாம். 2வது பால் தண்ணி கூட சேர்த்து கொஞ்சம் லூஸாகவே எடுத்துக்கலாங்க. அடுத்து சர்க்கரையை பாகாக்கிக்கலாம். நம்ம பயிர் எடுத்த அதே கப்பில் 1 கப்லேருந்து 1.25 கப்பு வரை சர்க்கரை தேவைப்படும். எங்களுக்கு நார்மல் இனிப்பு போதுன்றனால 1 கப் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு இனிப்பு தேவைக்கேற்ப கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கலாம். சர்க்கரையில் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு கரையிற வரை கிளறி விட்டுக்கலாம். பாகு பதெல்லாம் வேணாங்க. சர்க்கரை கரைஞ்சோன்னே வடிகட்டிட்டோன்னா தூசி மண் ஏதாச்சும் இருந்தால் போயிருங்க. நம்ம வேக வச்ச பயிர் ஆவியெல்லாம் போயிடுச்சு. குக்கர் திறந்து பார்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக இல்லைங்க, ஆனால் பயிர் பக்குவமாக வெந்து வந்திருக்குங்க. லைட்டாக உடச்சி விட்டுக்கலாங்க. ரொம்பவே மசிச்சிட வேணாம். நம்ம வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு வேக வச்ச பயிரை சேர்த்துக்கலாம். கூடவே 2வது எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். பயிரும் பாலும் சேர்ந்து கொஞ்சம் திக்காகிற வரையும் கொதிக்கட்டும். 2வது பால் ஊற்றிருக்கனால திரிஞ்சு போகாதுங்க. இனி ரொம்ப வேலை இல்லைங்க. எடுத்து வச்சிருக்க பொருளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல சர்க்கரை பாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். நான் அரை கப் நிலக்கடலையை ஃப்ரை பண்ணிவிட்டு தோல் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு 1-2 உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பாயசம் சாப்பிடும் போது நிலக்கடலை வாயில் பட்டுச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு திக்காக ஒரு பால் எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதை இப்போ சேர்த்துக்கலாம். சைடில் ஒரு பேனை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். தேங்காய் படப்படன்னு வெடிக்குங்க. ஃப்ளேமை ஸ்லோவாகவே வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மீதி இருக்க நெய்யில் தேவைப்படுற அளவு முந்திரி பருப்பை சேர்த்து பொன்னிறமாக வந்தோடனே கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். இப்போது பலூன் மாதிரி வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசத்தில் ஊற்றிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம். நம்ம பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி புது புது வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமாய் சாப்பிடுவோம், நோயின்றி வாழ்வோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.